அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்களின் பேச்சுகள் இருக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வியாழக்கிழமை நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் தேர்தல் வருவதால் துறை ரீதியான பணிகள் வேகப்படுத்த உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அமைச்சர்கள் பொன்முடி, துரைமுருகனின் பேச்சு சமீபத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட தினத்தை நினைவுகூரும் புனித வெள்ளியன்று தமிழகம் முழுவதும் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இயேசுபிரான் போல சிலுவையில் சுமந்தபடி ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். விழுப்புரம் மேல்பாதி திரௌபதியம்மன் கோவிலில் நேற்று பட்டியலின மக்கள் அம்மனை வழிபட்ட நிலையில் இன்று பக்தர்கள் யாரும் வராததால் கோவில் மூடப்பட்டது. அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் ஊரில் உள்ள மாற்று சமூகத்தினர் உட்பட பக்தர்கள் யாரும் கோவிலுக்கு வராததால் கோவில் நடை மூடப்பட்டது. ஹொசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் நுரை பொங்கி வருவது விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கழிவுநீர் கலப்பு காரணமாக 3வது நாளாக பொங்கிய நுரையுடன் தண்ணீர் வரும் நிலையில் பாசன கால்வாய்களில் பல அடி உயரத்திற்கு நுரை தேங்கி நிற்கிறது. வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வக்ஃபு திருத்த சட்டத்தின்படி எந்த உறுப்பினர் நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃபு சொத்துகள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதிய சட்டப்படி வக்ஃப் வாரியம், வக்ஃப் கவுன்சில், வக்ஃப் நிலங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஒரு வாரத்திற்கு மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்றத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் சிறுபான்மை சகோதரர்களின் அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாக்க நாங்கள் எந்த வாய்ப்பையும் விட்டுவிட மாட்டோம் என தெரிவித்துள்ளார். அதிமுக இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக வரும் 28ஆம் தேதி விசாரணையை தேர்தல் ஆணையம் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து புகார்தாரர்களும் அன்றைய தினம் மாலை 3 மணிக்கு ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக வழங்கப்பட்ட மனுக்கள் நிலுவையில் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புகழேந்தி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கலைஞர் நினைவிடத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரத்தை அலங்காரம் செய்ததில் எந்த தவறும் இல்லை என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, ஆட்சியாளர்கள் எதை செய்தாலும் அதை விமர்சிப்பதுதான் ஒரு சிலரது கடமையாகவும் தினக்கூலியாக இருப்பதாக தெரிவித்தார். பெண்கள் குறித்து தவறாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வினவியுள்ளார். சென்னை திருவான்மையூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய அவர், மூத்த அமைச்சர் பொன்முடி பொது மேடையில் பெண்கள் குறித்து தவறாக பேசியது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என கூறினார். கூட்டணி பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என தொண்டர்களுக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், தேர்தல் கூட்டணியில் எத்தனை சீட்டு என்பது குறித்து தலைமை பேசி முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். அரசு பள்ளியில் படித்து கலை அறிவியல் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், 7.5% ஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசு கலைக்கல்லூரியில் சேரும் மாணவர்களின் போக்குவரத்து மற்றும் கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என்றார். பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியா அல்லது எட்டப்பர் பழனிசாமியா என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். நாகையில் அகில இந்திய விவசாய சங்கத்தின் மாநாட்டில் பேசிய அவர், தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் பாஜகவுடன் யார் கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தோற்பது உறுதி என்றார். தமிழக வெற்றிக்கழக கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
தாவேக கொடியில் உள்ள யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் பெரியார் அன்பின் என்பவர் மனு தாக்கல் செய்தார். வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பிரதமர் மோடியை தாவூதி போரா சமூகத்தினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தங்கள் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறினர். பிரதமர் மோடியின் அனைவருக்குமான ஆதரவு, அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை என்ற முழக்கத்தில் நம்பிக்கை வைத்திருப்பதாக தெரிவித்தனர். நாட்டில் உள்ள விலைவாசி உயர்வுக்கு பிரதமர் மோடி பொறுப்பேற்க வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்தார். பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விலைவாசி உயர்வால் மக்கள் மீது சுமையை திணித்ததாக குற்றஞ்சாட்டினார். வெட்கமில்லாத பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிக்கு போராட்டம் நடத்த தார்மீக உரிமையில்லை என்று தெரிவித்தார். கேரளாவில் வீட்டின் படுக்கை அறையில் பூந்தொட்டியில் கஞ்சா செடிகளை வளர்த்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொல்லம் பகுதியைச் சேர்ந்த முகமது முஹ்சின் வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தியதில் 21 பூந்தொட்டிகளில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்டது தெரியவந்ததை அடுத்து செடிகள் மற்றும் வீட்டிலிருந்த 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பெங்களூருவில் போக்குவரத்து மிகுந்த சாலையில் ஒய்யாரமாக இருக்கை போட்டு அமர்ந்து டீ குடிப்பது போல ரீல்ஸ் எடுத்த நபரை காவல்துறை கைது செய்தது. வாகனங்கள் வேகமாக செல்லும் போதே ரோலிங் சேரில் அமர்ந்து கொண்டு ரீல்ஸ் எடுத்த நபருக்கு கைவிலங்கு மாட்டிய காவல்துறை பிரபலத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடாது என அறிவுறுத்தினர். நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான நூருநிசா கைது செய்யப்பட்டார். கடந்த மார்ச் 18ஆம் தேதி அதிகாலை ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான நூருநிசாவை தனிப்படை போலீசார் மேலப்பாளையத்தில் வைத்து கைது செய்தனர். சென்னை ஓட்டேரியில் வீட்டில் அனுமதியின்றி துப்பாக்கி வைத்திருந்த இளைஞரை பிடித்து போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது. முகமது நஜீப் என்ற அந்த இளைஞர் துப்பாக்கியை பழுதுபார்க்க வேண்டும் என நண்பரிடம் யோசனை கேட்கவே அந்த தகவல் போலீசாருக்கு தெரிய வந்தது. இந்த நிலையில் துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் துப்பாக்கி வைத்திருந்ததற்கான காரணத்தை விசாரித்து வருகின்றனர். தேசிய கல்வி உதவித்தொகை தேர்வு தேர்ச்சியில் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாகவும் திருத்தப்பட்ட பட்டியலை அரசு வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தகுதியுடைய மாணவர்கள் தேர்ச்சி அடையாத போது மன உளைச்சலுக்கு ஆளாவதோடு அவர்களின் கல்வியும் பாதிக்கும் என்று கூறிய அவர், இப்படி ஒரு நிலை ஏற்பட அரசு அனுமதிக்க கூடாது என்று கூறினார். திருப்பூர் காந்திநகர் பகுதியில் உள்ள கட்டடம் ஒன்றில் 4 செல்போன்களை திருடிச் சென்ற நபரின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இபி காலனி பகுதியில் உள்ள இந்தியா ஒன் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த நபர் இயந்திரத்தை இரும்பு கம்பியால் உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டார். அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் அருகில் உள்ள கட்டடத்திற்குள் புகுந்து தொழிலாளர்களின் செல்போன்களை திருடிச் சென்றுள்ளார். ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையம் அருகே வயதான தம்பதியை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய வடமாநில இளைஞரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரபல ரவுடியின் மனைவி தனது கணவரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக புகார் மனு அளித்துள்ளார். சுரண்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி கோழி அருளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட போலீசார் கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது செய்தனர். இந்நிலையில் அவரது மனைவி காவல்துறையினரால் தனது கணவர் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக புகார் அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே ஒரே வீட்டை குறிவைத்து 3 முறை திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சவுளூர் பகுதியைச் சேர்ந்த சாந்தி பெங்களூரு சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைந்திருப்பதையும் 200 கிராம் எடையுள்ள விநாயகர் வெள்ளி சிலை காணாமல் போயிருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மதுரை மாவட்ட உத்தபுரம் கிராமத்தில் 9 ஆண்டுகளாக பூட்டியபடி கிடக்கும் ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் திருவிழா வழக்கம்போல் நடத்திக் கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. திருவிழா நடத்த அனுமதி வழங்கி தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதிக்க 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு மறுத்துவிட்டது. புதுக்கோட்டையிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 8 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நாகையைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்தனர். நாகையிலிருந்து அலெக்ஸ் என்ற இளைஞர் தனது காரில் ராமநாதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் மெத்தபட்டமைன் வைத்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர்.
ஹோண்டா டீலர்ஷிப் முடிந்த பிறகும் போலி பில்கள் மூலம் வாகனங்களை விற்று வந்த ஷோரூமில் வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாகனம் சரியாக பழுது பார்க்கவில்லை என்று கஸ்டமர் கேரில் புகார் அளித்தபோது டீலர்ஷிப் முடிந்தது குறித்து தெரியவந்தது. அங்கீகரிக்கப்பட்ட சர்வீஸ் சென்டரில் சொந்த செலவில் சர்வீஸ் செய்து தருவதாக கூறி உரிமையாளர் வாக்குறுதி அளித்துள்ளார். வேலூரில் மாநகராட்சி அவசர கூட்டம் 5 நிமிடத்தில் முடிவடைந்ததால் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் அதிருப்தியடைந்தனர். மேயர் சுஜாதா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடி உறுப்பினராக நியமனம் தொடர்பான சட்ட முன்வடிவிற்காக முதல்வருக்கு நன்றி உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காருடன் சேர்த்து சிமெண்ட் சாலை அமைத்த சம்பவம் அரங்கேறியது. நில அளவீடுகளில் குளறுபடி இருப்பதாக சாலை அமைப்பதை எதிர்த்து மனு அளித்த ரூபானந்த் என்பவர் குறுக்கே காரை நிறுத்தி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பொறுத்து பார்த்து ஒப்பந்ததாரர் காரை எடுக்க முடியாத அளவுக்கு சாலை அமைத்ததாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் பிக்கைக்கண்டி கிராமத்தில் இரவு நேரத்தில் உலா வரும் காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கடந்த 3 நாட்களாக இங்கு சுற்றி வரும் யானை விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடியில் பீடி வாங்குவதற்காக குடிநீர் குழாய்களை திருடிய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கோவில்பட்டியில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு முன்பு குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக வீட்டு வாசலில் இருந்த குழாய்கள் திருடு போயின. இதைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் திருட்டில் ஈடுபட்ட சிவன் என்பவர் பிடிபட்டார். திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு கூர்நோக்கு பள்ளியில் மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிற கழிவறை, குடிநீர், உணவு என்பன உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஆய்வு செய்து சிறுவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி நகை பறிப்பில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் மூதாட்டியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மதுரையைச் சேர்ந்த யாசின் அகமது அலி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்காக விடப்பட்டுள்ள குளோபல் டெண்டரை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர் மத்திய அமைப்பின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். திட்டத்தை நிச்சயம் கொண்டுவர வேண்டுமானால் அதை பொருத்தும் பணியை தனியாரிடம் வழங்காமல் மின்வாரிய ஊழியர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினார். குடியாத்தத்தில் சேதமடைந்த சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலைகள் சரியாக இல்லாததால் அறுவடை செய்த பொருட்களை எடுத்துச் செல்லும் போதும் பால் வியாபாரத்திற்கு செல்லும் போதும் விபத்து ஏற்படுவதாகவும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் அவதிப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசியில் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள நூலகத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருணாச்சலபுரத்தில் உள்ள நூலகம் கட்டப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டதாகவும் தற்போது நூலக கட்டடம் சேதமடைந்து விரிசல் ஏற்பட்டிருப்பதால் யாரும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். உத்தமபாளையத்தில் உள்ள சிக்கன் கடை, ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சித்திரை மாத கோயில் திருவிழாக்களை முன்னிட்டு உணவின் தரம் மற்றும் ரசாயனம் சேர்க்கப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டதில் சுகாதாரமற்ற சிக்கன் மற்றும் இலை குப்பை தொட்டியில் வீசி அழிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தங்களின் வாழ்வாதார கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சத்துணவு பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என போராட்டத்தின் போது வலியுறுத்தினர். சத்துணவு ஊழியர்களின் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் தங்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர். பணி ஓய்வு பெறும் சத்துணவு ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக 9,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சத்துணவு ஊழியர்கள் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். புதுச்சேரியில்
ஒரே ஆம்புலன்ஸில் 10க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளை சிகிச்சைக்காக அழைத்துச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இசிஜி மற்றும் ஸ்கேன் உள்ளிட்ட உபகரணங்கள் பழுதடைந்திருப்பதால் அங்கு வருபவர்களை அருகில் உள்ள வேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல போதிய ஆம்புலன்ஸ் வசதி இல்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசின் இலவச பட்டா வழங்க 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்பதாக வேலூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் 2 சென்ட் மற்றும் ஆண்டு வருமானம் நிர்ணயித்துதான் அரசு பட்டா வழங்கி வருவதாகவும் மாமன்ற உறுப்பினர் சதீஷ் என்பவர் தவறான செய்தியை பரப்பி வருவதாக புகார் தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூரில் வடிகால் கால்வாய்க்காக வீட்டை இடித்ததாக பெண் ஒருவர் தனது வயதான தாயுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி சாத்தாங்காடு சத்தியமூர்த்தி நகரில் வசித்து வரும் மலர்கொடி என்பவரின் வீட்டை மாநகராட்சி அதிகாரிகள் அதன் ஒரு பகுதியை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு இடித்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நடந்த விதிமீறல்களை தட்டி கேட்டதால் மெடிக்கல் ஆபீசர் இளங்கோ என்பவர் தூய்மை பணியாளர்களை வைத்து தன்னை தாக்கியதாக லேப் டெக்னீஷியன் புகார் தெரிவித்துள்ளார். லேபிற்குள் காலணி அணிந்து வந்த பெண் தூய்மை பணியாளரை தட்டி கேட்டதாக கூறி தாக்குதலுக்கு ஆளான லேப் டெக்னீஷியன் ராஜு என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். நாமக்கல்லில் நீர்நிலை ஓடை பகுதிகளை ஆக்கிரமித்த பிரபல தனியார் ஸ்பின்னிங் மில்லின் கட்டடங்கள் மற்றும் சுற்றுச்சுவரை இடிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஓடை பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் விவசாய நிலங்களுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மற்றும் ஊர் மக்கள் புகார் அளித்தனர். ஒரு ரொட்டிக்கு அடித்துக் கொண்ட 2 பூனைகள் குரங்கிடம் பஞ்சாயத்துக்கு போய் நின்றதைப் போல இரட்டை இலைக்கு அடித்துக் கொள்ளும் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் அமித்ஷாவிடம் பஞ்சாயத்திற்கு நிற்பதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற முதல்வர் பிறந்தநாள் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் இதனை பேசினார். அமெரிக்காவின் புளோரிடா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் கொல்லப்பட்டனர். சம்பவ இடத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் குறித்து அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாணவர்கள் தலைதெறிக்க ஓடிய நிலையில் காயமடைந்த நபர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சீனா தன்னை சந்திக்க விரும்புவதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீன பொருட்களுக்கான வரியை 145%-இருந்து 245%-ஆக அதிகரித்த நிலையில் சீனா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் உலகின் மிகப்பெரிய பொருளாதார வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்காவின் சிலியில் 5.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. வடக்கு சிலியில் 178 கிலோமீட்டர் ஆழத்தில் 5.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நிலநடுக்கத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து அதிபர் ட்ரம்ப் என கனடா பிரதமர் மார்க் கார்னே காட்டமாக விமர்சித்துள்ளார். அதிபராக பதவியேற்றதிலிருந்து அதிரடி நடவடிக்கை எடுத்து வரும் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் கனடா, சீனா நாடுகளுக்கு கண்மூடித்தனமாக வரி விதித்தது குறிப்பிடத்தக்கது. தாலிபான் அமைப்பு மீது 22 ஆண்டுகளாக விதிக்கப்பட்டிருந்த தடையை ரஷ்ய உச்சநீதிமன்றம் நீக்கியுள்ளது. ரஷ்ய அரசின் வழக்கறிஞரின் மனுவை ஏற்று தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பட்டியலிலிருந்து தாலிபானின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. இருதரப்புக்கு இடையில் அதிகாரப்பூர்வ ராஜதந்திர உறவுகளை மேம்படுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க தயார் என ஹமாஸ் தலைவர் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் இடையிலான போர் 15 மாதத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது. மேலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முடிந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தங்களிடமுள்ள அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க தயார் என ஹமாஸ் அமைப்பின் தலைவர் காலி அல் ஹயா அறிவித்துள்ளார். நடிகர் சூர்யா நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகவிருக்கும் வாடிவாசல் திரைப்படம் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் வெளியாகும் என்று படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டை மையமாக கொண்டு எடுக்கப்படவிருக்கும் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் வரும் ஜூலை மாதம் தொடங்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாள் காதலரை கரம் பிடித்துள்ளார் நடிகை அபிநயா. நாடோடிகள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான நடிகை அபிநயா தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிப்படங்களில் நடித்து வருகிறார். அவரது திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திருமணத்தில் எடுத்த புகைப்படங்களை அபிநயா சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ள நிலையில் அவருக்கு திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.
டெல்லியில் இந்த மாத இறுதியில் நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கையால் விருதை பெறுகிறார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய பிரிவுகளில் விருதுகள் அறிவிக்கப்பட்டது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி அம்மன் முத்துப்பல்லக்கில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சித்திரை திருவிழாவின் 12ஆம் நாளில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் வெண்ணெய் தாலி கிருஷ்ணர் அலங்காரத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு முத்துப்பல்லக்கில் எழுந்தருளினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை பேராலயத்தில் புனித வெள்ளியையொட்டி பாஸ்கா விருந்து பிரார்த்தனையும் பாதம் கழுவும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புனித வியாழனை முன்னிட்டு நிர்மலா ராணி பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாகர்கோவிலில் உள்ள கோட்டார் புனித சவேரியார் பேராலயத்தில் பெரிய வியாழனை முன்னிட்டு பாதம் கழுவும் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புனித வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாளை ஒட்டி 12 சீடர்களுக்கு பங்குத்தந்தை பாதக கழுவி அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்றது.